வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். அதுக்கு நான் சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன அரிசி வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு 3/4 கப் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு, கொஞ்சமாக அதே அளவு துவரம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியை தனியாகவும் இந்த பருப்பு வகைகள்லாம் தனித்தனியாகவும் ஊற வைக்க போகிறோம். இது 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு 6-7 காஞ்ச மிளகாயை அதில் போட்டு ஊற வச்சிடலாம். அரிசியில் நல்லா அரைப்படும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 மிளகா போல் போட்டிருக்கேன். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். கூடவே ஒரு பிடி கைப்பிடி கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு இந்த பாருங்கள் கரகரப்பாக அரைச்சாச்சு. இதை ரொம்ப மாவாக அரைக்க தேவையில்லை, குறன்னு தான் அரைக்கணும். அப்புறம் அதே ஜாரில் இந்த பருப்பு வகையெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டுக்கலாம். அதையும் குறன்னு தான் அரைக்கணும். ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது, வலுவலுன்னு இருக்கும். இது குறப்பாக அரைச்சா தான் இந்த ரெசிபிக்கு இது நல்லாயிருக்கும். கூடவே இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு வகைகள் போடுறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட சேர்ந்து ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கீரையை மட்டுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம நம்ம அடுப்பில் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் 2 கரண்டி மாவை விட்டு நம்ம கையாலேயே தட்ட போகிறோம். இது அடை தாங்க இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இதில் ப்ரோட்டீனுக்கு ஒரு எல்லா பருப்பு வகைகளும் இருக்குது. இந்த கீரையில் அயன், கால்சியம் எல்லாமே இருக்கிறதுனால இது சத்தான உணவு. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா மொறுன்னு இருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு இப்போ திருப்பி போட்டு நம்ம வேக விட போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் நீங்கள் இந்த மாதிரி முருங்கைக்கீரை அடையை சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்டோம்னா அந்த மழை காலத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செரிமானம் ஆகிறதுக்காக சிலர் பருப்பாக இருக்கே பயப்படுவாங்க. அதனால் செரிக்கிறதுக்காக தான் நம்ம இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி திருப்பு போட்டு இப்போ எடுத்தாச்சுங்க. அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இதுக்கு அடைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அல்லது தயிர், வெல்லம் இல்லைனா அவியல் இந்த மாதிரி கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மொறுன்னு இன்றைக்கி டேஸ்ட் ஆசமாக இருந்ததுங்க, வேறு லெவலாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you for watching.